ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த சந்தோஷ நேர நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று தேவன் நம்மளோடு கூட பேசினார். யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்தை கொண்டு தேவன் நம்மளோடு கூட தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறார். மோசையோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்துல செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்தியை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று தேவன் மோசையோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கொண்டுதான் தேவன் தொடர்ந்து நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். உன் கண்கள் அதிசயங்களை காண வேண்டும் என்று சொன்னால், மோசே உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு எப்படி மேலே ஏறி வந்தானோ அதுபோல நீ எதையெல்லாம் உன் வாழ்க்கையில உடைத்து போட்டாயோ, அதாவது கர்த்தர் கொடுத்ததை எதையெல்லாம் நீ உடைத்து போட்டாயோ அதையெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு ஏறி வா. நான் மறுபடியும் உன் வாழ்விலே அதிசயங்களையும் அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் தொடர்ந்து நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். முதல் பகுதியாய் தேவன் நம்மளோடு கூட பேசினார், உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி. இரண்டாவது பகுதியாக தேவன் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார், இனி கர்த்தருடைய செய்தியை காண்பீர்கள் என்று சொல்லி. அதாவது மோசே தன்னை அர்ப்பணிக்க 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 எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வேத வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது ஒரு 10 காரியங்களுக்காய் மோசே எப்படியெல்லாம் அர்ப்பணித்தார் என்றோ அப்படியே மோசே அர்ப்பணித்தது நிமித்தம் மோசையினுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று சொல்லி தேவன் அநேக காரியங்களிலே நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். மோசையினுடைய அர்ப்பணிப்பு, கர்த்தருடைய செய்கை அவனுடைய வாழ்விலே வந்தது. இரண்டாவது, மோசையை கொண்டு தேவன் தேசத்திலே எப்படி கர்த்தருடைய செய்கைகளை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி தேவன் நம்மளோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதற்கு முந்தின செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால், ஜாக்லின் ஜான்சன் என்ற பேஸ்புக்கிலும் கார்ட் ஆஃப் ஜீசஸ் என்ற சேனலிலும் போய் பாருங்கள். இதற்கு முந்தின செய்திகளை நீங்கள் கேட்க முடியும். அதிலே கர்த்தருக்காய் இந்த எழுப்புதலின் காலத்திலே நாம் இன்னும் எப்படியெல்லாம் வாழ முடியும் என்பதை குறித்து தான் தேவன் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். அதை கேளுங்கள், ஆசீர்வாதத்தை பெறுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இதே வசனத்தை கொண்டுதான் இனி கர்த்தருடைய செய்கைகளை காண்பீர்கள் என்று தேவன் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். அதாவது வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது இனி கர்த்தருடைய செய்கைகளை காண்பீர்கள் என்று தேவன் நம்மளோடு கூட பேசினார். இனி இன்றைய வாரத்திலே அன்பினால் கர்த்தருடைய செய்கையை நீங்கள் காண போகிறீர்கள் என்று ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். இதை குறித்து தான், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படியெல்லாம் நேசித்தார், அல்லது இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தேவன் எப்படியெல்லாம் தன்னுடைய அன்பான கிரியைகளை அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிற அந்த விதத்தை தேவன் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். வேதத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வேத வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகையும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னார். இந்த இடத்துல வாசிக்கிற இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. அதாவது மோசேயினுடைய கடைசி வார்த்தை, மோசேயினுடைய, அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்து கடைசியா இந்த உபாகமத்தை எழுதுகிறார், அதாவது உபதேசிக்கிறார். கர்த்தர் தன் ஜனங்களை எல்லாம் நடத்தின விதத்தை உபதேசிக்கிற பொழுதுதான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. அதாவது ஏன்னா மோசே கர்த்தரோடு கூட நடந்த மனுஷன், கர்த்தரோடு கூட பேசின மனுஷன். மோசே கர்த்தரோடு முகமுகமாய் பேசின மனுஷன், கர்த்தரோடு கூட வெகு நாட்களாய் கிட்டத்தட்ட ஒரு 80 நாளாக கர்த்தரோடு கூட தனித்து சீனாய் மலையிலே இருந்த மனுஷன், தேவனோடு பேசின மனுஷன். தேவன் பேச, மோசே பேச, தேவன் பேச, மோசே பேச, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய மகிமையை கண்ட மோசே, கர்த்தர் காட்டின அந்த அற்புதங்களை அடையாளங்களை எல்லாம் பார்த்த மோசே கடைசியாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை, உனக்கு ஒப்பானவன்
ஒப்பானவன் யார் என்று சொல்லுகிறார். ஏன்னா தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காய் காட்டுகிற அந்த அன்பை கண்டுதான் மோசே இந்த வார்த்தை சொல்லுகிறார். மோசே தேவன் ஜனங்கள் மேல் காட்டின அந்த அன்பை பார்க்கிறார், அல்லது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக காட்டின அந்த அன்பை பார்க்கிறார், அல்லது அந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக காட்டின அந்த கருசனையை பார்க்கிறார், அல்லது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எப்படியெல்லாம் வழக்காடுகிறார் என்று பார்க்கிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்கிறார். இயற்கைக்கு மாறாத அற்புதம், நடக்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தேவன் தனது அன்பை வெளிப்படுத்துகிற அந்த அன்பை எல்லாம் பார்த்த மோசே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை, உனக்கு ஒப்பானவன் யார் என்று கேட்கிறார். ஏன்னா மோசே தேவனோடு கூட இருந்து 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 தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை இந்த மோசே விளங்கி கொண்டான். தேவன் ஜனங்களை எப்படி நேசிக்கிறார், ஜனங்களுக்காக எப்படி வழக்காடுகிறார், ஜனங்களுக்காக எப்படி பரிதபிக்கிறார், ஜனங்களுக்காக எப்படி மனதுருகுகிறார், தன் ஜனங்களுக்காக எதை வேணாலும் செய்யறாரே இந்த தேவன். தன்னுடைய ஜனங்களுக்காக செங்கடலை பிளக்கணுமா, யோர்தானை பிளக்கணுமா, எதையெல்லாமோ செய்கிறாரே. இப்படியெல்லாம் அன்பை வெளிப்படுத்தின இந்த ஜனங்களை பார்த்துதான் மோசே சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஏன்னா தேவனுடைய இருதயத்தை நான் விளங்கி கொண்டேன், தேவனுடைய இறுதி எனக்கு தெரியும். உனக்காய் கர்த்தர் எப்படி வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறார். உனக்காக 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் முறியடித்தாரே, உனக்காக தேவன் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறார். ஆதலால் தான் சொல்லுகிறார் என்னவென்றால், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இன்னொரு இடத்துல வேதத்துல வாசிக்கிற பொழுது, அதே உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது, 23:5 நம்ம வேதத்துல வாசிக்கிற பொழுது, உன் தேவனாய் கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாய் கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாய் கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அதாவது எப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா, பிலேயாம் ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வந்தா, பிலேயாம் ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வந்தா, அப்படி ஒரு ஊழியக்காரன் தான். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் தான், ஊழியக்காரனும் தேவனுடையவர் தான். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தன்னுடைய ஊழியக்காரனான அந்த பிலேயாம் இடத்துல கூட ஆண்டவர் அதை ஒப்பு கொடுக்கவில்லையாமா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிக்க கூடாது, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க கூடாதுங்கிறதுல தேவன் எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறார், எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறார். ஏனெனில் ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற அந்த சாபமான வார்த்தையை நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதில் தேவன் வைராக்கியமாய் இருக்கிறார். ஒரு ஊழியக்காரனுடைய கைகளில் இருந்து கூட இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுகிறதிலே தேவன் எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறார். ஆதலால் தான் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க. அதாவது ஒரு ஊழியக்காரன் தான் அவரு, பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி தான். அந்த பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாய் கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், தேவ ஜனங்களுக்கு மேல தேவன் எவ்வளவு அன்பாயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசிக் கொண்டு வருகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்த அந்த நேசத்தை பார்த்த மோசே சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஒரு பிலேயாமுக்கு கூட கர்த்தர் செவி கொடுக்க சித்தம் இல்லாம உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் அந்த சாபத்தை எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார், உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார் என்று ஒரு இடத்துல சொல்றார். இன்னொரு இடத்துல நம்ம வேதத்துல வாசிக்கிற பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கிற பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கிற பொழுது பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டாரே. சகல ஜனங்களில் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேர் அன்பு வரித்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களில் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் உங்கள் பிதாக்களுக்கு கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனால் கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகி எகிப்தினின்று அதன் ராஜாவான பார்வோனுடைய கையிலிருந்து உங்களை மீட்டு கொண்டார், உங்களை மீட்டு கொண்டார் சொல்றாரு பாருங்க. நீங்க கொஞ்ச ஜனமா இருந்தீங்க, திரட்சியான ஜனம், நீங்க ஒரு பெரிய பலத்த ஜனம், அப்படியெல்லாம் உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளல. சகல ஜனங்களில் நீங்க பலகீனமானவங்களா இருந்தீங்க, சகல ஜனங்களில் நீங்க ஞானமற்றவங்களா இருந்தீங்க, சகல ஜனங்களிலும் நீங்கள்
பலகீனம் உள்ளவர்களாய் அல்லது கொஞ்சம் ஜனமாய் நீங்க இருந்தபடினால நான் உங்களை எப்படி தெரியுமா தெரிந்து கொண்டேன், சொந்தமாய் தெரிந்து கொண்டேன் என்று சொல்றாரு. மோசே சொல்றாரு பாருங்க, தேவனுடைய அன்பை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற பொழுது சொல்றாரு பாருங்க, நீங்க சகல ஜனங்களிலோ கொஞ்சமா இருந்த பொழுது எப்படி நான் உங்களை என்ன செஞ்சேன், தெரிந்து கொண்டேன் என்று சொல்றார். அந்த மோசேயை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அழுது எல்லா 2.5 வயதுக்குட்பட்ட எல்லா ஆயுளையும் கொல்ல பார்வையாலே ஒரு கட்டளை வந்த பொழுது எல்லாரும் மறித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய கரம் மோசேயை காப்பாற்றினது என்பது மோசேக்கு தெரியும். அதாவது பார்வோனுடைய சதி திட்டங்கள் இருக்கிற பொழுது பார்வோன் அழிக்கப்பான் என்று அறிந்தார். பார்வோன் அந்த 2.5 வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் அழிக்க வேண்டும் என்பதை இந்த பொழுது மோசையினுடைய தாய் மோசைக்கு ஒரு நாணற்பட்டியை செய்யும்படி தேவனே மோசையினுடைய தாய் அந்த ஏவுதல் உண்டு பண்ணினாள். அது அவருடைய இருதயத்துல மோசையினுடைய தாய்க்கு தேவன் ஒரு ஏவுதலை உண்டு பண்ணினபடினால்தான் மோசையினுடைய தாய் நாணற்பட்டியை செய்து அதை நதியோரத்துல விட்டா பாருங்க. கரெக்டா அந்த நேரத்துல பாருங்க, ஏன்னா மோசே மேல தேவன் வைத்திருந்த திட்டம் ஒண்ணு. 2வது, மோசையை தேவன் காப்பாற்ற நினைத்தார். அல்லது மோசே மேலே தேவன் வைத்த அந்த அன்பின் நிமித்தம் சரியான நேரத்துக்கு அந்த பார்வோனுடைய குமாரத்தை என்ன செய்யறாளா, குளிக்க வருகிறா. அப்படி குளிக்க வருகிற பொழுது மோசையை தன் கையால எடுத்து என்ன செய்யறாளா, அரண்மனைக்கு கொண்டு போய் எந்த மோசேயை பார்வோன் அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ அதே அரண்மனையில மோசையை வளர்க்க வைத்து தேவனுடைய அன்பை மோசைக்கு வெளிப்படுத்தினார். இதுதாங்க முக்கியம், இதுதான் முக்கியம். எந்த கை அழிக்கணும்னு நினைச்சோ அதே கையினால வளர்க்கும்படி தேவன் உதவி செய்தார். இது யாருதுன்னா மோசேக்கு தேவன் காட்டின அன்பை மோசே தனிப்பட்ட விதத்துல ருசித்தார். அதாவது இனி கர்த்தருடைய செய்கை காண்பீர்கள் என்று ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினாரே. மோசேயை தேவன் நேசித்த அந்த கர்த்தருடைய செய்கை தான் என்னன்னா, பார்வோனுடைய குமாரத்தை எடுத்துக்கொண்டு போய் பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்க்கும்படியாக தேவன் உதவி செய்தார். காரணம் என்ன தெரியுமா, மோசேயை தேவன் நேசித்தபடினால்தான். அதனால்தான் மோசே இவ்வளவு வைராக்கியமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா, தனிப்பட்ட விதத்துல மோசேயை தேவன் நேசிக்கிற விதத்தை மோசே ருசித்திருந்தார். 1. 2வது, கர்த்தர் தன்னை நேசிக்கிற அந்த செய்கையை தேவன் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார் என்பதை மோசே ருசித்தபடினால்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அல்லது தேவனிடத்துல இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தேவனுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு மனுஷனாய் இருந்தார். எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் அதைத்தாம சொல்றாரு. இன்னைக்கு அதைத்தான் சொல்றாரு, கர்த்தருனை நேசிக்கிறபடினாலே இனி கர்த்தருடைய செய்கைகளை இனி நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1. மோசே தனிப்பட்ட விதத்துல கர்த்தருடைய செய்கையை அல்லது தனிப்பட்ட விதத்துல தேவன் தன்னை நேசிக்கிறார் என்பதை என்ன செஞ்சாரா, அறிந்து கொண்டார் அல்லது விளங்கி கொண்டார் அல்லது ருசித்து கொண்டார் என்றுதான் சொல்ல முடியும். அப்படியே பார்வோன் அரண்மனையில் வளர்க்கப்பட்ட பொழுதும் கூட மோசேயினுடைய இருதயம் இஸ்ரவேல் ஜனங்களையே சார்ந்து கொண்டிருந்தது, எபிரேய ஜனங்களையே சார்ந்து கொண்டிருந்தது. அப்படி இருந்த பொழுதும் கூட பார்வோன் மோசேயை கொல்ல பார்த்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம், கொல்லும்படி வகை தேடினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா தேவன் ஒருபோதும் மோசேயை பார்வோனுடைய இஷ்டத்துக்கு விடவே இல்லை, கொன்றுவிடு என்று சொல்லி பார்வோனுடைய இஷ்டத்துக்கு தேவன் மோசையை விடல. இதுல கர்த்தருடைய செய்கையை பார்க்க முடியுது, இதுல கர்த்தருடைய செய்ய. அப்போ மோசே தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு இடத்துல, அதாவது தான் பிறந்த நாளிலிருந்து வளர்ந்த நாளிலிருந்து அது ஒரு தவறு செய்த பொழுது கர்த்தர் அது எப்படியெல்லாம் மறைச்சு மோசையை எப்படியெல்லாம் வெளியே கொண்டு வந்தார். பார்வோனுடைய சதி திட்டங்களுக்கு மோசையை ஒப்பு கொடுக்காம கர்த்தர் எப்படியெல்லாம் மோசையை வெளியே கொண்டு வந்தார் என்கிறத தன் தனிப்பட்ட விதத்துல கர்த்தருடைய செய்தியை அந்த மோசையை கர்த்தர் நேசித்த அந்த நேசத்தினுடைய கிரியைகளை எல்லாம் மோசே கண்டிருந்தார். 1. 2வது, இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தேவன் எப்படியெல்லாம் தன் மகிமை வெளிப்படுத்தினார் என்பதை கண்ட மோசே சொல்லுகிறாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்க பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அத்தனை ஜனங்களுக்கு வனாந்தரத்துல தேவன் தூதர்களுடைய அப்பத்தை கொடுத்தாரு.
மன்னாவை புசிக்க கொடுத்தாரே, அவர்கள் எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்டவுடனே அத்தனை ஜனங்களுக்கு காடைகளை கொடுத்தாரே தேவன், எங்களுக்கு தாகமாய் இருக்கிறது என்று சொன்னவுடனே கர்த்தர் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தாரே. எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரிட்டு வந்தாலும் கூட அந்த ஜனங்களுடைய கைகளிலெல்லாம் தேவன் ஒப்பு கொடுக்காம 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் முறியடித்தாரே. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகிறதுக்கு தடையா இருக்கிறது என்று சொன்ன உடனே யோர்தானை பிளந்தாரே, செங்கடலை பிளந்தாரே. அது தடையா இருக்கிறது என்று ஒரு பட்டணத்தையே என்ன செஞ்சாரா, கவிழ்த்து போட்டாரே, இடித்து போட்டாரே. அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நேசிக்கிறார் என்பதற்கு ஒரே அடையாளம் தான். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நேசிக்கிறார் என்பதற்கு ஒரே அடையாளமாகத்தான் கர்த்தருடைய செய்கைகளை எல்லாம் தேவன் என்ன செஞ்சாரா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வெளிப்படுத்தினார். தன்னுடைய அன்பின் கிரியைகளை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய அன்பின் கிரியைகளை எல்லாம் வெளிப்படுத்தினார். வேதத்துல வாசிக்கிற பொழுது ஒரு யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேதத்துல வாசிக்கிற பொழுது பாருங்க, யோசேப்புக்கு மேல தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தாரு. அது யோசேப்பை தேவன் நேசித்தபடியினாலே அவன் சகோதரர்கள் எல்லாம் அவனை ஒதுக்கி குழிக்குள்ள போட்டாலும் கூட, அந்த சகோதரர்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்த பொழுதும் கூட அந்த சதி திட்டங்களுக்கெல்லாம் தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை. அடுத்து அவன் அடிமையாக விற்கப்பட்ட பொழுதும் கூட வேதத்துல வாசிக்கிற பொழுது யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்ப என்னன்னா, எகிப்துல யோசேப்பு இருந்தாலும் கூட கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்போடு கூட இருந்தார். ஏன்னா யோசேப்பை நேசித்தபடினால், யோசேப்பை நேசித்தபடினால், யோசேப்பை நேசித்தபடினாலே அன்பின் கிரியைகளை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்பின் கிரியைகளை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்க இருக்கிற ஒவ்வொரு அசைவுகளையும் நீங்க ஒவ்வொன்னா படிச்சு பார்த்தா தெரியும், யோசேப்புக்காக தேவன் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார். யோசேப்பை தேவன் எப்படி நேசித்தபடியினால் தான் அந்த கிரியைகள் எல்லாம் வெளிப்படுத்தினார் என்று வாசிக்க முடியும். அந்த யோசேப்பை உயர்த்துறதுக்காக வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது 7 வருடம் பஞ்சத்தையும் 7 வருட செழிப்பையும் 7 வருட செழிப்பையும் 7 வருட பஞ்சத்தையும் அனுமதித்தாரா. காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பை உயர்த்த வேண்டும் என்பது தேவனுடைய பெரிய தீர்மானமா இருந்தது. இப்படி நிறைய பேர் சொல்ல முடியும். எஸ்தரை தேவன் நேசித்தபடினாலே அகாஸ்வேர் ராஜாவுடைய இருதயத்தை தேவன் ஏவி அந்த எஸ்தரை எப்படியெல்லாம் நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்த முடியும். அடுத்து பாருங்க, தானியேலை தேவன் நேசித்தபடினாலே தரியு ராஜாவுக்கு தூக்கம் வராமல் இருந்தது. மொர்தெகாயை தேவன் உயர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த அகாஸ்வேர் ராஜாவுக்கு நித்திர வராமல் இருந்தது. என்ன செஞ்சாரா? உயர்த்தினார். அந்த ஆமானுடைய சதி திட்டங்களை எல்லாம் நிர்மூலமாக்கினார். இப்படி வேதத்துல நிறைய பேரை சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார் என்பதுதான். தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக நேசித்த தம்முடைய ஜனங்களுக்காக அது தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறபடினால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக எதை வேணாலும் செய்வார் என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், இனி அவருடைய அன்பின் கிரியைகளை நீங்கள் காண போகிறீர்கள். கர்த்தர் இதுவரைக்கும் ஒருவேளை நான் உன்னை நேசிக்கிற மகளே அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இனி கர்த்தருடைய அந்த நேசத்தினுடைய கிரியைகளை, அன்பினுடைய கிரியைகளை இனி உங்கள் வாழ்விலே நீங்கள் காண போகிறீர்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் எத்தனையோ காரியங்களை செய்தார். ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம வருகிற பொழுது தம்முடைய ஒரே குமாரனையே, ஏன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைக்கும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளதாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், புதிய ஏற்பாட்டின் காலத்துல பார்க்கிற பொழுது தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த பூமிக்கு கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாரா. வேதத்துல வாசிக்கிற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13 நம்ம வாசிக்கிற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13 நம்ம வாசிக்கிற பொழுது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலோ அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அதாவது என்னன்னா, பழைய பாட்டின் காலத்தில் கூட இயேசு கிறிஸ்து தம்மை மறைமுகமாய் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். மோசே மகிமையை காண வேண்டும் என்று சொன்ன பொழுதும் கூட தன்னுடைய முழு மகிமையை அல்லது தன்னுடைய முழு சரீரத்தை மோசேக்கு தேவன் வெளிப்படுத்தல. ஆனா புதிய பாட்டின் காலத்தில் அப்படி இல்லை. தன்னையே பலியாக
பலியாக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே பலியாக அவர் என்ன செஞ்சாரா? ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? இந்த பூமியை கர்த்தர் நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக, இந்த தேசத்தை கர்த்தர் நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக, என் அன்பு சகோதரனே உன்னையே கர்த்தர் நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக, அன்பு சகோதரியே கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக, உங்கள்கிட்ட பாவம் இருக்குது, சாபம் இருக்குது, உங்கள்கிட்ட வியாதி இருக்குது, உங்கள்கிட்ட பலகீனம் இருக்குது, அல்லது நீ படிக்கல, நீ அழகில்ல அப்படின்னு கர்த்தர் ஒருபோது உன்னை வெறுத்து ஒதுக்க விரும்பவில்லை. கர்த்தர் உன்னை நேசிக்க விரும்புகிறார். நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட மனுஷியா இருந்தாலும் சரி, எத்தனை பாவங்களுக்குள்ள கிடந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து கழுவி எடுத்து மறுபடியும் உன்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரி, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். அதாவது உனக்காக நான் ஜீவனையே கொடுத்திருக்கிறேனே, நான் உனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறேனே, இந்த வியாதியை நான் சுகமாக்க மாட்டேனா? உனக்காக என் ஜீவனையே கொடுத்திருக்கிறேனே. உன் கணவனை ரட்சிக்க மாட்டேனா? உன் மனைவியை ரட்சிக்க மாட்டேனா? உன் பிள்ளைகளை ரட்சிக்க மாட்டேனா? உனக்கு ஒரு வீட்டை கொடுக்க மாட்டேனா? அல்லது உனக்கு தேவையான ஒரு 4 வீலரை 2 வீலரை நான் உனக்கு கொடுக்க மாட்டேனா? உன்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் மாற்ற மாட்டானா? ஏனெனில் என் ஜீவனையே நான் உனக்காக கொடுத்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்ததுக்கு அடையாளமாக யோர்தானை பிளந்தாரை, செங்கடலை பிளந்தாரை, எரிகோவை விழச் செய்தாரை, மன்னாவை கொடுத்தாரை, காடைகளை கொடுத்தாரை, மனிதனுடைய கைகளில் எல்லாம் ஒப்பு கொடுக்காம 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் முறியடித்து அந்த ஜனங்களுக்காய் வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்றினாரே. அதே போல கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறபடினாலே இனி கர்த்தருடைய செய்கையை நீ காண போகிற. நான் உன்னை நேசிக்கிற மகளே, நான் உன்னை நேசிக்கிற, நான் உண்மையில அன்பா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் உன்னை நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ இல்ல மகளே, நான் உன்னையே நான் என்ன செய்ய நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை இந்த மனுஷன் என்ன நேசிக்கல, இந்த மனுஷன் என்ன நேசிக்கல, தாய் என்ன நேசிக்கல, தகப்பன் என்ன நேசிக்கல, பிள்ளைகள் என்ன நேசிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. அதாவது ஒரு நீதிபதி தன்னுடைய கோர்ட்ல தன்னுடைய ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாரா. குற்றவாளியாக ஒரு மனுஷன் இருந்தாரா. அந்த மனுஷன் யார் என்று பார்த்தால் தன்னுடைய சொந்த குமாரன் எத்தனையோ முறை அந்த குமாரனுக்கு, தன்னுடைய சொந்த குமாரனுக்கு குற்றமில்லாம தண்டனை இல்லாம விடுவிக்கணும்னு பிரயாசப்பட்டாரு. ஆனா ஒன்று நடக்கல. இவருடைய வாயாலேயே உனக்கு நாளை காலை 5 மணிக்கு உனக்கு தூக்கு தண்டனை என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு இவர் வந்தார். ஏனெனில் அவ்வளவு குற்றங்கள் அவர் மேல, அந்த மகன் மேல நிரூபிக்கப்பட்டு இருந்தது. உடனே அவர் அதை என்ன செஞ்சார்னா அந்த தண்டனையை அந்த மகன் ஏற்றுக்கொண்டார். இந்த நீதிபதி மிகவும் வேதனையோடு கூட வீட்டுக்கு போனாரு. நைட்டெல்லாம் தூங்க முடியல, அவர்னால தூங்கி பார்த்தாரு, தூங்க முடியல. அதிகாலை 4 மணிக்கு எழும்பினாரு. எழும்பி நேராக தன்னுடைய மகன் இருந்த அந்த சிறைச்சாலைக்கு வந்தார். அந்த சிறைச்சாலையினுடைய அறைக்கு முன்னாடி நின்று கொண்டு தன்னுடைய மகனை அழைத்து என்ன செஞ்சார்னா, தான் போட்டிருந்த அந்த வஸ்திரத்தை எடுத்து மகன் மேல போட்டுட்டு, மகன் போட்டிருந்தார் அந்த குற்ற வஸ்திரத்தை எடுத்து இவர் போட்டுக்கொண்டு சொன்னார் தன் மகனை பார்த்து, சீக்கிரத்தில் நீ இங்கிருந்து போய்விடு, சீக்கிரத்தில் இங்கிருந்து போய்விடு என்று சொன்னார். அதிகாலை 5 மணி ஆனது. அந்த தண்டனை அந்த தகப்பனாகி அந்த நீதிபதிக்கு கொடுக்கப்பட்டது. அவர் தூக்கு தண்டனையை வாங்கிக் கொண்டார். இதே போலதாங்க நம்ம இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இயேசு கிறிஸ்து இருந்து நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக அவர் வேதனைப்பட்டார், உபத்திரவப்பட்டார், காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பிழியப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் அனுபவிக்க வேண்டிய அந்த வேதனைகளை, நானும் நீங்களும் பிசாசு நிமித்தம் வந்த அந்த தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு மாறாக கர்த்தர் தேவாதி தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மேல் எல்லா நிந்தைகளையும், எல்லா சாபங்களையும், பாவங்களையும் அவர் மேல வைத்து அவர் இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். தன்னையே பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக இன்றைக்கு வேதத்துல வாசிக்கிறோமே, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டது போல, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்தினுடைய கையிலிருந்து
மீட்டு கொண்டது போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து எல்லாவற்றுக்கும் மேலாக சத்ருவினுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதியுடைய கைகளில் இருந்து தேவன் நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆனார்களோ, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தம் சத்ருவினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நுகத்தடிகளிலிருந்து தேவன் நம்மளை மீட்டுக் கொண்டார். இது எதற்கு அடையாளம் தெரியுமா? நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதுக்கு அடையாளம். நான் உன்னை நேசிக்கிற மகளே, நான் உண்மையில அன்பா இருக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் தேவன் தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தினார். தேவன் தனது செய்கைகளை வெளிப்படுத்தினார். தேவன் தமது மகிமையுள்ள மகத்துவமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்ன செஞ்சாரா? அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்மா, ஆண்டவரே நீங்க என்ன நேசிக்கிறேன்னு சொல்றீங்களே, எனக்கு இந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வந்து அற்புதத்தை செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை கைவிட மனதில்லாது இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போறார். இயேசு கிறிஸ்து உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்களை வாளாக்காமல் தலையாக்க போகிறார், கீழாக்காமல் மேலாக்க போகிறார். கர்த்தர் இனி எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க போகிறார். ஏனெனில் தேவன் உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அந்த நேசிக்கிறதுக்கு அடையாளமாக இனி கர்த்தருடைய செய்கைகளை நீங்கள் காண போகிறீர்கள். அதனால் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே நானும் உம்மை நேசிக்கிறேன் என்று ஒப்புக்கொடுங்கள். இனி கர்த்தருடைய செய்கைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எல்லாரும் அப்படி கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேளையில ஆண்டவரே, இந்த நாளில நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி இன்றைய நாளில மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினது போல ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, ஏனெனில் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, இனி நேசிக்கிறது மாத்திரமல்ல, இனி நேசத்தினுடைய கிரியைகளை இனி உன் வாழ்விலே நீங்கள் காணப்போகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். இயேசுவின் நாமத்துல யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு இந்த நேரத்துல கர்த்தாவே நீர் என்னை நேசிக்கிறபடினாலே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு மாற்றத்தை தாரும், நான் எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவை தாரும் என்று யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வாழ்வில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாசமுள்ள கரங்களுக்குள்ள ஆண்டவரே இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த நேரத்தில் வியாதியோடு கூட படுத்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்கள் வாழ்வில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை நேசிக்கிறபடினாலே, ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிலுவையிலே எல்லா நோய்களையும் சுமந்தபடியினாலே, இயேசுவின் நாமத்தில் இவருடைய வியாதிகளை எல்லாம் சுமந்திருக்கிற எங்கள் பரலோக தகப்பன் ஆண்டவரே, இவர்கள் வியாதியிலிருந்து கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாசமுள்ள கரங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்படு வழி நடத்த ஆசீர்வதியோ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இனி கர்த்தருடைய அன்பின் செய்கையை நீங்கள் காணப்போகிறீர்கள். காரணம், இயேசு உங்களை நேசிக்கிறார். அதனால் இந்த செய்தியை கேட்கிறது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளுக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. திரும்பவும் சொல்லுகிறேன், இதற்கு முந்தின செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்க விரும்பினால், ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடமாகவே மோசையை குறித்து ஆண்டவர் தொடர்ந்து நம்மளோடு கூட அநேக காரியங்களை பேசி இருக்கிறார். அதனால் மோசையை குறித்து இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால், இதற்கு முந்தின செய்திகளை நீங்கள் கேட்க விரும்பினால், ஜாக்லின் ஜான்சன் என்ற பேஸ்புக்கிலும் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்ற சேனலிலும் போய் பாருங்கள். பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.